வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். மத்திய அரசு சர்ச்சையால் தமிழகத்தில் ஆர்டிஇ போர்ட்டல் முடக்கப்பட்டதாக பெற்றோர்கள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஆர்டிஇ கல்வியானது பணைய கைதியாகவே உள்ளதாக த நியூஸ் மினிட் சேனல்ல இருந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதை பத்தி இங்க நம்ம பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்தா மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் குழந்தைகள் கல்வி மற்றும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஆர்டிஇ செயல்படுகிறது. தனியார் கல்வி உதவி பெறாத பள்ளிகளின் சேர்க்கை இடைநிறுத்தப்பட்டிருப்பது பெற்றோர்கள் மீது நிதி சுமையை மாற்றி மாணவர்களின் எதிர்காலத்தை நிச்சயமற்றதாக ஆக்கியுள்ளது. இந்த 2025-26 கல்வியாண்டுக்குண்டான ஆர்டிஇ சேர்க்கை. சமிக்ஷா சிக்ஷா அபியான் திட்டம் நிதியை விடுவிப்பது தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசு இடையே நிலவும் மோதல் போக்கு தனியார் பள்ளிகளின் குழந்தைகளின் இலவச சேர்க்கை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நிறுத்த வழிவகுத்துள்ளது. நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி மாநில அரசு ஆன்லைன் சேர்க்கையை நிறுத்தியுள்ளது. அதாவது ஆர்டிஇ போர்ட்டல்ல இதுவரைக்கும் 2025-26 அட்மிஷன் ஓபன் ஆகவில்லை. ஆர்டிஇ சட்டம் ஒதுக்கப்பட்ட பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு தனியார் உதவி பெறாத பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை அனுமதி அளிக்கிறது. இந்த ஆர்டிஇ விதியை செயல்படுத்த தேவையான நிதியில் மத்திய அரசின் பங்கு எஸ்எஸ்ஏ திட்டத்தின் மூலம் பங்கு வகித்து வருகிறது. சர்ச்சைக்குரிய தேசிய கல்விக் கொள்கை NEP நேஷனல் எஜுகேஷன் போர்ட்டல் மாநிலம் செயல்படுத்தப்படாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய வேண்டிய நிதியை கணிசமான 2151 கோடியை மத்திய அரசு வெளியிட மறுத்துவிட்டது. NEP-யின் 3 மொழி கட்டளை நீண்ட காலமாக இந்தி திணிப்பின் மறைமுக வழிமுறையாக உள்ளதாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. ஆர்டிஇ சேர்க்கை இடைநிறுத்தம் ஏழை குழந்தைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது. ஆன்லைன் போர்ட்டலை திறப்பதில் இப்போது 1 மாதத்துக்கு மேலாக தாமதம் ஏற்பட்டுள்ளது. போர்ட்டல் எப்போது திறக்கப்படும் என்று பெற்றோர்கள் பலர் காத்திருந்த நிலையிலும் இதுவரை தெளிவு இல்லை. பல குடும்பங்களின் பெற்றோர்கள் பள்ளி கட்டணத்தை தங்கள் கையிலிருந்து செலுத்த வேண்டிய கட்டண கட்டாயத்தில் உள்ளனர். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கமான ஸ்கூல் வாய்ஸின் தலைவர் மார்டின் கென்னடி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசிடமிருந்து மோசமான தகவல் தொடர்பு உள்ளது. திருப்பி செலுத்துதல் தொடர்பான தெளிவான தகவல் காலக்கெடு இல்லாது மற்றும் கோரிக்கைகளை அங்கீகரிப்பதில் அதிகாரத்துவ தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. சில பள்ளிகளில் சிறிய தொழில்நுட்ப சிக்கல்கள் உள்ளது. ஆவண பெருந்தன்மை காரணமாக நிராகரிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. இது போன்ற சந்தர்ப்பங்களில் பள்ளிகளுக்கு சரியான தீர்வு அல்லது குறை தீர்க்கும் வழிமுறை இல்லை என்றும் அவர் கூறுகிறார். ஆர்டிஇ விதிகளை செயல்படுத்துவதற்கான கடமை NEP-ஐ சார்ந்தது அல்ல என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு தெரிவித்தது. ஆர்டிஇ சட்டத்தின் பிரிவின்படி தேவையான நிதியை வழங்குவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒரே நேரத்தில் பொறுப்பு கொண்டுள்ளன என்று உயர்நீதிமன்றம் கூறியது. ஆர்டிஇ நிதியில் மத்திய அரசின் கட்டாய பங்கை NEP-யுடன் இணைக்க வேண்டிய அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் கூறியது. இவ்வாறு இருக்க தனியார் பள்ளி அதிகாரிகள் இந்த கல்வியாண்டுக்கான கட்டணம் மற்றும் நிலுவைத் தொகை இரண்டையும் ஏற்கனவே ஆர்டிஇ சட்டத்தின் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து கோருகின்றனர். பணம் இல்லாத பெற்றோருக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். மத்திய அரசிடமிருந்து நிலுவையிலுள்ள நிதியை சுட்டிக்காட்டி 25% சேர்க்கையை நிறுத்த மாநில அரசு முடியாது. இது அநீதியானது. மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். மாநில அரசு தனியார் பள்ளி அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தி தீர்வு காண வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக மாநில அரசு காத்திருப்பதாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநில அரசு மேலும் எந்த நடவடிக்கை எடுக்காது என்று சுற்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே பள்ளி திறந்து 1 மாதம் ஆகவிருக்கிறது. ஆனால் இதுவரை 2025-26 ஆர்டிஇ சேர்க்கை நடைபெறவில்லை. இனி வருமா வராதா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. 144117 நம்பரை கூப்பிட்டீங்க அப்படின்னாலும் அவர்களும் சரியான தகவல்களை தர மாட்டார்கள். பெற்றோர்கள் மனதில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது 2025-26 கல்வியாண்டுக்குண்டான ஆர்டிஇ அட்மிஷன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலில் வர லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் வீடியோ உங்க யூடியூப் தேடி வந்துட்டே இருக்கும். வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.